கிருஷ்ணகிரியில் கோலாகலமாக நடைபெற்ற பாரம்பரிய நெல் திருவிழா 223 வகை நெல் விதைகள் காட்சிப்படுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூரில் 3ஆம் ஆண்டு பாரம்பரிய நெல் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்றது. மத்தூர் வட்டார இயற்கை விவசாய நலச்சங்கம், பாரம்பரிய இயற்கை விவசாய பெண்கள் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தின. ஐசிஆர் வேளாண்மை அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் சுந்தரராஜ் நிகழ்ச்சியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். வேளாண்மை துணை இயக்குநர் உமா, திமுக ஒன்றிய செயலாளர் குண வசந்தரசு உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர். இத்திருவிழாவில் மரபு வழி நெல் மற்றும் காய்கறி விதைகளை பாதுகாத்து வரும் ஏராளமான வேளாண் விவசாயிகள் நேரில் பங்கேற்று தங்களிடம் உள்ள விதைகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். விதை தேவைப்படும் விவசாயிகள் தங்களுக்கு வேண்டிய ரகங்களை விலை கொடுத்து வாங்கிச் சென்றனர். மத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பொதுமக்களை ஏற்கும் வகையில் பல்வேறு விதமான விற்பனை மற்றும் காட்சி ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக 223 வகையான பாரம்பரிய மரபு வழி நெல் விதைகள் மற்றும் மரபு காய்கறி விதைகள், கருப்பு கவுனி அரிசியில் செய்யப்பட்ட சுவையான பாயாசம், இயற்கை வாசனை திரவியங்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பெண்களுக்கான நாப்கின்கள், கைப்பைகள் மற்றும் வீட்டு அலங்காரப் பொருட்கள், வீடுகளை தூய்மைப்படுத்த பயன்படும் இயற்கை சோப்பு திரவங்கள், இனிப்பு வகைகள் மற்றும் மூலிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருந்தன. இவற்றை பொதுமக்கள் திரளாக வந்து ஆர்வத்துடன் கண்டு ரசித்தும் வாங்கிச் சென்றும் பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியை இயற்கை விவசாய நலச்சங்க தலைவர் கிரிஜா சிறப்புற ஒருங்கிணைத்து நடத்தினார்.